வடக்குப்பட்டி ராமசாமி படம் எப்படி? வாருங்கள் பார்ப்போம். சந்தானம் என்னதான் கூவி கூவி நான் ஹீரோ ஆயிட்டேன் என்று சொன்னாலும் கூட அவருக்கு அமைகின்ற படங்களும் கதாபாத்திரங்களும் பெரும்பாலும் அவர் காமெடியன் தான் என்று நிச்சய உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன. அதே போலதான் வடக்குப்பட்டி ராமசாமியும் ஒரு காமெடி, முழுக்க காமெடி படம், காமெடி கதை நாயகனாக சந்தானம் ஜொலிக்கின்றார். அதே லொல்லு சபா வெடிகள் அங்கங்கு வெடிக்கின்றார். அவரும் மாறனும் சேரும்போது அந்த லொல்லு சபாவுக்கே உரிய அத்தனை கலகலப்பும் கூடவே வந்து விடுகின்றன. அவரும் இவரும் செய்கின்ற அந்த கவுண்டர்கள் சிரிக்க வைக்கின்றன. அந்த அளவுக்கு கமெண்ட், அந்த அளவுக்கு இவருடைய கமெண்ட்டும் அந்த படத்திற்கு ஒரு கலகலப்பை தருகின்றன. சந்தானம், மேகா ஆகாஷ், ஜான் விஜய், MS பாஸ்கர், ரவி மரியா, மாறன், நிழல்கள் ரவி என்று பண்பட்ட நகைச்சுவை உணர்வு மிக்க கதாபாத்திரங்கள் படத்திற்கு மிக பொருந்துகின்றன, கலகலப்பூட்டுகின்றன. டைரக்டர் கார்த்திக் யோகி கலகலப்பாக ஒரு காமெடி படத்தை கொடுத்திருக்கின்றார். கோயிலை கட்டி சாமியின் பெயரால் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள், சாமியை வைத்து எப்படியெல்லாம் அரசியல் செய்கிறார்கள், சாமியை வைத்து எப்படியெல்லாம் இங்கு கொடுமைகள் நடக்கின்றன என்பதை இந்த படத்தின் மூலம் சந்தானம் விவரித்திருக்கின்றார். அந்த ஊரில் மண் செட்டி பானை செய்து அதை விற்பனை செய்கின்ற சிறுவன் சந்தானம். அப்படியே அவர் படிப்படியாக உயர்கின்றார். ஒரு கட்டத்தில் ஒரு கொள்ளைக்காரன் எங்கோ கொள்ளை அடித்துவிட்டு ஓடி வரும்போது அதை போலீஸ்காரர்கள் அவரை துரத்தி வர அந்த வடுகப்பட்டிக்குள் அவன் நுழைந்து விடுகின்றான். அந்த கொள்ளைக்காரன் வடக்குப்பட்டிக்குள் நுழைந்து விடுகிறான். வடக்குப்பட்டிக்கு போனாலே போதும், அங்கு பூதம் இருக்கிறது. இரவு நேரம் அந்த திருடனை பிடிக்க போய் நாம் என் உயிரை விட வேண்டும் என்று அந்த போலீஸ்காரர்கள் திரும்பிவிட, போலீஸ்காரனை துரத்தி கொண்டு ஓடும் அதே நேரத்தில் அந்த பூதத்தை துரட்டி கொண்டு தீப்பந்தங்களோடு ஊர் மக்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். அதே சமயத்தில் அந்த திருடன் ஓடி வந்தவன் சந்தானத்தின் வீட்டில் உள்ள ஒரு பெரிய பானையை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். பானையை எடுத்துக்கொண்டு பணம் கொடுக்காமல் ஓடும் அந்த திருடனை விரட்டி கொண்டு சந்தானம் ஓடுகிறார். இன்னொரு பக்கம் ஊர் அந்த பூதத்தை விரட்டி கொண்டு ஓடுகிறது. ஒரு இடத்தில் மண்ணை தோண்டி அந்த பானைக்குள் நகைகளை எல்லாம் போட்டுவிட்டு ஒரு கல் வைத்து ஓடிவிடுகிறான் திருடன். அந்த நகையையும் கல்லையும் எடுத்து நகையை பார்த்து விடுகின்றார் சந்தானம். பிறகு என்னானது? அந்த நகையை வைத்து அவர் கொண்டு வந்து ஒரு கோயிலை கட்டுகிறார். கோயிலை கட்டி கோயிலின் மூலம் வருமானத்தை பார்க்கின்றார். வருமானம் வருகிறது. இவர் சொன்னார், கோயிலுக்குள் வந்து வருகிறவர்களை தீட்டு கழிப்பது போல, அவர்களுக்கு ஒரு சாப விமர்சனத்தை மீட்டுவது போல ஒவ்வொரு தலையிலும் இந்த மண்பானையை உடைத்து மண்பானை வியாபாரமும் செய்து கொள்கிறார். கோயிலுக்கு செய்கிற அர்ச்சனைகளிலும் மூலமாகவும் பணத்தை பார்த்து கொண்டு விடுகிறார். இந்த தருணத்தில் அந்த ஊர் வட்டாட்சியர் இந்த உண்மையை தெரிந்து வந்து பேசுகிறார். வா, உனக்கு பாதி எனக்கு பாதி பங்கு போட்டுக் கொள்வோம் என்றார். இல்லை, முழுவதும் நான் தான் கஷ்டப்பட்டு இந்த கோயிலை உருவாக்கினேன். மக்களை, இந்த மடப்பயல்களை உள்ளே கொண்டு வந்து அவர்கள் மூலம் பணம் வாங்குகிறேன். நீ எப்படி, உனக்கு எப்படி தர முடியும் என்று சொல்ல, இதனால் ஆத்திரமடையும் அந்த வட்டாட்சியர் என்ன செய்கிறார்? கோயிலுக்குள் ஒரு குழப்பத்தை விளைவித்து 2 ஜாதிகளுக்குள் மோதிக்கொள்ள கோயிலை சீல் வைத்து மூடிவிடுகிறார்கள். அந்த கோயில் திறந்ததா? மறுபடியும் அந்த கோயிலில் வைத்து சந்தானம் பணத்தை பார்த்தாரா, கோயிலில் இருந்து பணம் சம்பாதித்தாரா என்பதே மீதி கதை. ஈரோட்டு ராமசாமி கோயிலில் கொள்ளையடிப்பதையும், கோயிலை வைத்து கொள்ளையடிப்பதையும், சாமியை வைத்து அரசியல் செய்வதையும் சாடினார். இந்த வடக்குப்பட்டி ராமசாமி கோயிலை வைத்து கொள்ளையடிக்கின்றார், கோயிலை வைத்து சம்பாதிக்கின்றார். இதுதான் வடக்குப்பட்டு ராமசாமியின் கதை. படம் முழுக்க இதை ஒரு கதையாக பார்க்காமல் பார்த்தால் படம் முழுக்க லாஜிக் என்பதை மீறி படம் முழுக்க காமெடி தான். சந்தானம் என்னும் காமெடியன்
மறுபடியும் தன்னை நிரூபித்திருக்கின்றார். காமெடியில் மெருகூட்டி இருக்கின்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.